மாரியப்ப பாண்டியன் அவர்களை கண்டனரையாற்ற நம்முடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தை திருப்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலை நெல்லை மாவட்டம் இருக்கிறது என்றால் பட்டியல் வெளியேற்றம் 1935 இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்காக இந்த திராவிடர் அரசு நம்ம எஸ்சி பட்டியலை சேர்த்து விட்டது. இது ஒட்டுமொத்த நம்ம எஸ்சி கிடையாது. உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் தேவேந்திர பட்டியல் வெளியேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள தேவேந்திர மக்கள் நாங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம். எங்களோட மக்கள் அதிகமாக வாழும் பகுதிக்கு வந்தால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று இந்த கூட்டத்து வாயிலாக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏன்னா எங்களை ஏன் எஸ்சி பட்டியல் வைக்க நாங்கள் உழைக்கிறவர்கள் ஒருத்தர் சாப்பிட முடியாது. தேவேந்திர சேர்த்து காவலி வச்சா சோத்துல கை வைக்க முடியும். தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தெரிஞ்சுக்க. எந்த மக்களும் விவசாயம் செய்யறாங்களோ எங்கேயாவது பாருங்க அங்க தேவேந்திர வளரலாம். விவசாயம் இருக்கிறதுனால அங்கே எல்லாமே ஒட்டுமொத்த தமிழகத்திலே தேவேந்திர மக்கள் மாதிரி எவரும் வேலை பார்க்கறது எந்த ஒரு சாதியும் கிடையாது. அதனால எங்களை எஸ்சி பட்டியலிருந்து உடனடியாக இது நீக்க வேண்டும். இதான் எங்கள் ஒட்டுமொத்த கோரிக்கை. இந்த கூட்டத்தில் தியாகி இமானுவேல் சேகர் அவருடைய பேர வந்திருக்கிறார். கூட்டத்தை நடத்துகின்ற ரவி தேவேந்திர உண்மையிலே இந்த கூட்டத்தை நடத்தவங்க ஹரிராமன் அவர்கள் சொன்னாங்க. உண்மையிலே வரவேற்றேன். என்னன்னா இப்படி ஒரு கூட்டத்தை மெட்ராஸ் நடந்தாதான் தெரியும் அப்படின்னாங்க. மெட்ராஸ் கிடையாது, திருநெல்வேலி நடந்தாலும் நெல்லையில யாரு செய்கிறாரோ அன்னைக்குதான் தெரியும் யாருக்கு இருக்கு. திருநெல்வேலியில தேவேந்திர ஓட்டு அதிக ஓட்டு இருக்கு. நம்ம ஒரு தேவேந்திர வேட்பாளர் நிப்பாட்டி பார்ப்போம். அது எந்த கட்சிக்கும் அவனுக்கு தைரியம் கிடையாது. நம்ம பகுதியில் நிப்பாட்டுங்க. எசி கூட எசி நம்ம எசியா நம்ம மத்த இருக்காது பழைய இருக்காது ஆலயத்தில் இருக்காது மத்த வேறு சமூகம் மத்த சமூகம் இருக்கு. அவங்களும் நிப்பாட்டுங்க. எங்க பகுதியில் நிப்பாட்டுங்க. எந்த கட்சியாவது மாவட்ட செயலர் கொடுக்க மாட்டீங்க. ஏன் நாங்க என்ன வழிகட்டுறா? நாங்களும் உழைச்சி கொண்டு வந்துட்டாங்க. எங்க நெல்லையெல்லாம் நாங்க உழைச்சாதான் சாப்பிட முடியும். ஒட்டுமொத்த ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு தான் போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. நாங்க எங்க சமூகத்தை ஏன் நீங்க இந்த மத்திய அரசும் மாநில அரசும் எங்களை எங்களை ஊழலிச்சு பார்க்கிறீங்க. அதனால ஒட்டுமொத்தமாக இந்த வரும் இளைஞர்ல இந்த எங்களுக்கு யார் ஆதரவு செஞ்சாங்களோ அவங்க தான் எங்களுடைய ஓட்டை ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்தில் நாங்கள் தான் அதிகமா இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் தேவேந்திர அதிக மக்கள் தொகை கொண்டது. 2வது வன்னியர் சமூகம், அதுக்கப்புறம் மற்ற சமூகம். இது நம்ம சமூகத்தை இந்த அரசியல்வாதி கூட நம்மளை ஏன் நசுக்கிறாங்க. நம்ம சமூகத்தை எந்த கட்சியில முன்னூறு மாவட்ட செயலர் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு கிளர்ச்சியா வச்சு மாடுதான் வைக்கணும். இந்த கட்சி தமிழகத்தில் நமக்கு எந்த கட்சி நமக்கு தேர்தல் மக்களுக்கு யாருக்கும் முன்னூறு மணிக்கு கிடையாது. இந்த என் தம்பி பேச முத்துக்குமாரா ஒரு ஆள் இறந்ததுக்காக அந்த கடுமையான போராட்டம் பண்ணலாம். எந்த அரசியல் சும்மா ஒரு நாள் கழிவு போயிட்டாரு. அவர் உடனே அந்த பாதையை கொடுத்து அந்த வன்முறைகள் நடக்காது, கொலைகள் நடக்காது. ஏன் அவங்க ஊருக்கு போல அவங்க அதிகமா இருக்காங்க நடத்துறாங்க. நம்ம மக்கள் இவ்வளவு ஒரு வன்கொடுமை நடக்க அப்படின்னா தமிழகத்தில் எங்கே கிடையாது. இந்தியாவில் மணிப்பூருக்கு அடுத்த தமிழகம் தான் கடுமையான பாதிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த மக்களை ஒரே அடியா இந்த சின்ன பையன் சிறு நாகரிகம் அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் அடிக்காத ஆத்துல குளிக்க போக முடியல. இவ்வளவு சூழ்நிலை இருக்கு. ஒரு மனுஷன் என்னைக்கு தைரியமா குளிக்க போறானோ அன்னைக்குதான் இந்த தமிழ்நாட்டில் விடிய வளர்ப்பு ஒட்டுமொத்தமாக எங்க மக்களை பட்டியல் வெளியேற்றது உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் அறிவிக்க வேண்டும். இதான் எங்க ஒட்டுமொத்த கோரிக்கை. தேவேந்திர இளைஞர்கள் நாங்கள் சரியான எங்களுக்கு ஆதரவு கட்சிக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரவு தெரிவிப்போம். எனக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பேச வாய்ப்பு நன்றி. மத்திய அரசு